கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பார்ந்த தேவனுடைய ஊழியர்களே, இன்றைக்கு ஏனோக்கும் அவனுடைய ஊழியங்களையும் பற்றி நாம் ஆராயப் போகிறோம். ஏனோக்கு நல்ல ஒரு பிரசங்கியராக இருந்திருக்கிறார். இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்கிறோம் என்றால், யூதா 14-15 வசனங்களிலே ஏனோக்கு என்ன பிரசங்கம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏனோக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்கமான வருகையை பற்றி பேசுகிறார். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி அவன் முன்னறிவித்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தவான்களோடு கூட 1000 வருஷ அரசாட்சி ஸ்தாபிக்க முடியாது இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதை குறித்து இந்த ஏனோக்குக்கு வெளிப்பாடு கிடைத்தபடியினால் அவன் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்காய் அவர் வரப்போகிறார் என்று எழுதுகிறார். இந்த யோனோக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியங்களிலே உண்மையாயிருந்திருக்கிறார். ஜனங்களை எச்சரிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் வருகை பற்றி சொல்லுவதற்கும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். அந்த ஊழியத்தில் அவன் உண்மையாயிருந்திருக்கிறார். ஆனால் இவன் ஊழியத்தில் மட்டுமல்ல, ஜீவியத்தில் மிகவும் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மனசாட்சியின் காலத்தில் ஏனோக்கு ஒரு விசேஷமான ஜீவியம் உடையவனாய் காணப்பட்டிருக்கிறார். ஏனோக்கு ஏறக்குறைய 365 வருடங்கள் இந்த உலகத்திலே ஜீவித்திருக்கிறான். இதிலே 65 வருடங்கள் அவன் கவலையீனமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே உத்தரவாதம் இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் காணப்பட்டிருக்கிறான். ஆனால் மெத்சுலாவை பெற்றவன் என்பதுதான் அவன் கர்த்தரோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 300 வருஷம் கர்த்தரோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உடையவனாக இருந்திருக்கிறான். கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றிருக்கிறான். ஆனால் மற்ற பலரை குறித்து நாம் அதற்கு மேலே வாசிக்கும் பொழுது அவர்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறதை ஒழிய தெய்வத்தோடு சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆகையினால் குடும்பஸ்தர்களும் கூட, விவாகமானவர்களும் கூட, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்களும் கூட தெய்வத்தோடு சஞ்சரிக்க முடியும் என்பதை ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து கண்டுபிடிக்கிறோம். மனசாட்சியின் காலத்திலே ஒரு ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். நியாயப்பிரமாண காலத்திலே ஒரு எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டான். எலியா அவன் விவாகமானவனாக தெரியவில்லை, அவன் விவாகமாகாதவன். ஆனால் ஏனோக்கு குடும்பத்தோடு ஜீவித்தவன். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்திருக்கிறான். ஆனால் கர்த்தரோடு சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான். ஆகையினால் குடும்பஸ்தர்களும் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளை பெற்றெடுப்பதில் தவறு கிடையாது. ஆனால் மறவாமல் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுக்க வேண்டும். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு வந்தான் என்று நாம் படிக்கும் பொழுது அவன் எவ்வளவு ஒரு நீண்ட காலம் தெய்வத்தோடு இருந்தான். விசுவாசம் உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, தெய்வத்தோடு நடக்கிறவனாக இருந்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் ஆவிக்குரிய ஜீவியத்தில்
நீண்ட காலம் தொடர்ந்து இருக்க முடியாமல் சில மாதங்களுக்குள் சில வருடங்களுக்குள்ளே பின்மாறி போகிறார்கள், அதைரியப்படுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், விழுந்து போகிறார்கள். ஆனால் ஏனோக்கின் வாழ்க்கையில் தொடர்ந்து 300 வருஷம் கர்த்தரோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தது என்றால் அவன் எவ்வளவு தூரம் கர்த்தரோடு உண்மையாக இருந்திருக்கிறான், விசுவாசத்தில் இருந்திருக்கிறான் என்பது நமக்கு நன்றாய் விளங்குகிறது. இப்படி ஏனோக்கு சஞ்சரித்தபடியினால் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. எப்படியாவது தேவன் என்னை எடுத்துக்கொள்வார், தேவன் என்னை எடுத்துக்கொள்வார். அவனுடைய விசுவாசம் வீண் போகவில்லை. கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான். இதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதலின் சத்தியம் உண்மை என்பதை நாம் விளங்குகிறோம். பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளப்படுதலின் சத்தியம் என்ன என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது 2 காரியம் நடக்கப் போகிறது. ஒன்று உயிர்த்தெழுதல், இன்னொன்று எடுத்துக்கொள்ளப்படுதல். யார் உயிரோடு எழும்புவார்கள்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது உயிரோடு எழும்புற விஷயத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு அனுபவம் சொல்லி இருக்கிறது. பின்பு நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தரோடு கூட காணப்படுவோம் என்று எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றியும் பவுல் எழுதுகிறார். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு மெய்ப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். அங்கே அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசுகிறார், மறுரூபமாகுதலை பற்றி பேசுகிறார். இங்கே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அவன் தேவனோடு சஞ்சரித்தது போல நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் தெய்வத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சுபாவம் தேவை. தெய்வத்தோடு சஞ்சரிக்க வேண்டுமானால் நமக்கு இயேசுநாதர் சொன்னது போல இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. இதை இயேசுநாதர் என்ன சொன்னார்? லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34 முதல் 36. உங்கள் இதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். கர்த்தரை வருகையில போக வேண்டுமா? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. எதற்காக? அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடி. இருதயம் பாரமடைந்தால் கர்த்தரை வருகையிலே போக முடியாது. இருதயத்தை பாரப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன? உலக சிற்றின்பங்கள், லௌகீக கவலைகள், வெறிகள், பெருந்திண்டிகள் எல்லாம் மனசுடைய இருதயத்தை பாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் வெறியினாலும் இருதயம் பாரமடைகிறது. ஆகையினால் இந்த 3 இருதயம் பாரமடையாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய கண்ணி வரப்போகிறது. பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இந்த பூமிக்கு ஒரு பெரிய உபத்திரவம் வரப்போகிறது. 7 வருஷ காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை காலம் வரப்போகிறது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரப்போகிறது. ஆனால் அவைகளிலிருந்து தப்ப வேண்டுமானால் இயேசுநாதர் சொன்னார், நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நாம் என்ன வேலை செய்தாலும், எங்கு போனாலும்,
ஓயாத ஜெப சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஜெபபாரம், ஜெப சிந்தை. இதை ரோமாபுரியாருக்கு பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நமக்குள்ளே தவிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறார். ரோமர் 8:23 ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுயார் வருவதற்கு காத்திருந்து ஆவலோடு நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்படி ஒரு தவிப்பு தேவை. அது என்ன தவிப்பு? இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதே இயேசுவின் மேல ஒரு தாகம், தவிப்பு உண்டாக வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிற. அப்படி ஒரு வாஞ்சை, கதறல் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அந்த தவிப்பு என்று சொன்னால் என்ன? இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற தவிப்பு, இயேசுவின் சத்தம் கேட்க வேண்டும் என்ற தவிப்பு, இயேசுவோடு பேச வேண்டும் என்ற தவிப்பு, இயேசுவோடு நடக்க வேண்டும், இயேசுவை தொட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தவிப்பு நமக்குள்ளே உண்டாகுமானால் இந்த ஓயாத ஜெப சிந்தை, ஜெப பாரம் நமக்குள்ளே இருக்கும். பவுல் சொல்லுகிறார், சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காக? தேவபுத்திரர் வெளிப்படும்படியாக. நாம் எல்லாரும் தேவபுத்திராய் வெளிப்படும்படி சகல சிருஷ்டிகளும் தவித்து ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறது. அதுபோல நாம் தேவகுமாரன் வெளிப்படும்படி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஏனோக்கு விதமாய் 300 வருஷம் கர்த்தரோடு சஞ்சித்தபடினா கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான். ஆகையினால் இந்த நாட்களில் ஏனோக்கு போல நாமும் தெய்வத்தோடு சஞ்சரித்து ஜீவிப்போமானால் ஒரு நாள் இயேசு வரும்பொழுது நாமும் காணப்படாமல் போவோம். உலகத்தில் ஒரு பெரிய செய்தி வரும். தமிழ்நாட்டிலே சிலரை காணோம், கேரளாவில் சிலரை காணோம், ஆந்திராவிலே சிலரை காணோம், கர்நாடகாவில் சிலரை காணோம், வட இந்தியாவில் சிலரை காணோம், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவில் சிலரை காணோம், சிங்கப்பூர், மலேசியாவில் சிலரை காணோம் என்று சொல்லி, பிரியமானவர்களே, காணோம் 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 என்று பல இடங்களிலே செய்தியை நாம் கேட்போம். பத்திரிகைகளிலும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் காணோம் காணோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை கேட்போம். ஆனால் அதிலே சிலர் விளக்கம் கொடுப்பார்கள். அந்த காணப்படாமல் போனவர்கள் யார் என்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே பின்பற்றினவர்கள் காணப்படாமல் போனார். கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றினவர்கள் உண்மையிலே காணப்படாமல் போனார். அவரோடு சஞ்சரித்தவர்கள், அவரோடு ஜீவித்தவர்கள் காணப்படாமல் போனார்கள் என்று சொல்லி ஜனங்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஏனோக்கு காணப்படாமல் போனார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு ஜீவியத்தின் பகுதியில் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஊழியத்தின் பகுதியில ஜனங்களுக்குள்ள இருக்கிற அவபக்திகளை எல்லாம் கண்டித்து உணர்த்தினார். ஆண்டவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்று சொன்னான். அவர் ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் வருவார் என்று சொல்லிக் கொடுத்தார். இதுபோல ஏனோக்கு செய்த ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு புறத்தில் நாம் தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய கூட்டத்திலே காணப்பட வேண்டும். மறுபுறத்திலே ஜனங்களுக்கு நாம் எச்சரிக்க வேண்டிய காரியங்களை எச்சரிக்க வேண்டும். அவருடைய அவபக்திகள், பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் எச்சரிக்க வேண்டும். இயேசு ராஜாதிராஜாவை வந்து ஆளுகை செய்ய போகிறார். இயேசு நியாயாதிபதியாக வந்து உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.